ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்கும்படியாய் ஆவியானவர் தர்ற சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் அவருக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. வசனத்தில் போலாமே. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அதன் 33ஆம் வசனத்தில் நீங்கள் வந்தால், மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதன் 33ஆம் வசனத்தில், இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் பாவ நிவாரண பலியாக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை அவர் சீஷர்களோடு சொல்ல ஆரம்பித்தார். அப்போது பேதுரு சொல்லுறார், ஐயோ இப்படியெல்லாம் சம்பவிக்கப்படாது, இப்படியெல்லாம் சம்பவித்தா ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? ஆமாம், ஒரு கல்லனை போல பலியாக்கப்படுற சிலுவையில் பலியாக்கப்பட்டோம், அது பெரிய அவமானம் இல்லையா? அப்படி இருந்தால் ஜனங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ம விசுவாசிக்க மாட்டாங்க, இதெல்லாம் நமக்கு சம்பவிக்கப்படாது அப்படின்னு இயேசுவுக்கு ஆலோசனை சொல்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், சீஷர்களையும் பேதுருவையும் பார்த்து சொல்கிறார். அந்த வசனத்தை படிங்க. திரும்பி சீஷரை பார்த்து பேதுருவையும் பார்த்து, எனக்கு பின்னாக போய் சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அந்த காரியத்தை நம்ம சிந்திக்கிறோம். 2 சிந்தனை. ஒன்று பரலோக தேவனுக்கு ஏற்ற சிந்தை, இன்னொரு சிந்தை மனுஷருக்கும் உலகத்துக்கும் சுயத்துக்கும் ஏற்ற சிந்தை. 2 சிந்தனை இருக்கிற. இப்போ ஆண்டவராகிய இயேசு பரலோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவருடைய சிந்தையை தரித்து கொண்டவர்களாக இருந்தபடினாலே அவர் உலகத்தை குறித்தோ மனுஷனை குறித்தோ கவலைப்படலை. தனக்கு என்ன வேலை கொடுத்தாரோ, எதற்கு அனுப்பி வச்சாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவதற்கு உறுதியோடு இருக்கிறார். ஆனால் பேதுருவுக்கு இந்த காரியம் ஒன்றும் தெரியாது. அந்த நேரத்தில் அந்த நாளில் தெரியாது. அவருக்கு மனுஷரை பிரியப்படுத்தது எப்படி? நம்ம எல்லாரையும் ஆதாயப்படுத்தணும்னா எல்லாரையும் பிரியப்படுத்தணும், அப்போ தான் எல்லாரும் நம்ம விரும்புவாங்க என்கிறது மாதிரி அவர் நினைக்கிறார். இங்கே நாம் தேவனால் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த உலகத்தினுடைய மனிதருடைய நிலையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை தேவன் படைச்சார். தேவ சித்தம் செய்து தேவ சாயலாக இருந்தாங்க. தேவ சித்தம் செய்து இருக்கும்படியாய் கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ளும்படியாய் தேவன் வச்சிருந்தார். ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியல்ல, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அதனால தான் இவ்வெல்லா சாபங்களும் இப்போது இருக்கிற இந்த நிலைமை வந்துவிட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன காரணம்? தேவ சித்தம் செய்யல, தேவனுடைய எதிரியாகிய சாத்தான சித்தம் செஞ்சாங்கங்கிறது தான் இதுக்கு ரூட் காஸ், இதனுடைய அடிப்படை என்பதை முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த ஆதாம் ஏவாளுடைய வம்சத்தில் வந்தவர்களும் தேவ சித்தம் செய்யல, சாத்தான் சித்தம் தான் செஞ்சாங்க. தலைமகன் காயின் தேவனால் அங்கீகாரம் பெற்ற ஆபேலை கொலை செய்தான் என்ற செய்தி நமக்கு தெரியும். பிசாசு அந்த 8:44 யோவானிலே ஆண்டவர் சொல்வார், பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அப்போ அந்த காயினை கொலைகார ஆக்குனது பிசாசு. இப்போ காயினும் பிசாசன் சித்தம் செஞ்சாச்சு. அது ஆதியாகமம் 6:5 மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் எல்லாரும் நோவாவை தவிர நித்தம் பொல்லாப்பு, அப்போ எல்லாரும் பிசாசன் சித்தம் செஞ்சாச்சு. இப்படியே இஸ்ரவேலர்களும் கண்ணுக்குட்டி எல்லாம் உண்டு பண்ணி விக்கிரகாரம் செய்து சாத்தான் சித்தம் செஞ்சாச்சு. இப்போதும் உலகமும் சரி மனிதர்களும் சரி, 1 யோவான் 5:19 நமக்கு தெரியும், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 2 தீமோத்தேயு 2:26 சொல்லுகிறது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் மனிதர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக உலகமும் மனிதர்களும் தேவ சித்தம் செய்யலை, தேவ சித்தம் செய்யக்கூடிய சிந்தையும் கிடையாது, அறிவும் கிடையாது, சாத்தான் சித்தம் செய்கிறவளாக இருக்கிறான். அதனால தான் அது ஏசாயா 55:8 வாசிக்கும்போது, உங்கள் நினைவு என் நினைவல்ல, உங்கள் வழி என் வழி அல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கோ அந்த அளவு உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு இருக்குன்னு ஆண்டவர் தேவன் சொல்லிட்டார். சரி, இப்படி தேவனுக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தமே இல்லாத ரெண்டு திசையில் போயிட்டுருக்கிறாள். அதான் உண்மை. ரெண்டு திசையில் போயிட்டுருக்க சூழ்நிலையில் தான் உலகம் ஒரு திசையில் எதிராக போகுது,
பரலோகம் மறுபக்கம் போகுது. அதனால தான் ஆண்டவர் அந்த ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது கூட அது மார்க்கு 6 மத்தேயு 6 9 10 அதில் வந்து பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறது போல பூமியிலையும் நிறைவேறணும். ஏன்? பூமியில் தேவச்சித்தம் நடக்கலை, அதனால. இங்கே தேவச்சித்தம் நடக்காததுனால முதலாவது பரலோக தேவச்சித்தம் என் வாழ்க்கையில், என் வீட்டில், என் கிராமத்தில், என் சபையில், என் ஊரில், என் தேசத்தில், உலகத்தில் நிறைவேறணும். சரிதானே? அப்போது பரலோக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை செய்யும்படி தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். மனசில் வச்சுடுங்க. எப்போதும் ஜெபிக்க வந்தபோது உங்கள் பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை, இது பிரச்சனை, 1000 பிரச்சனையோடு தான் வர்றீங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்கிறவர் தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவர் எப்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து மாதிரி காண்பித்தாரோ அதுபோல் பரலோக தேவனுடைய சித்தத்தை, என்னை குறித்த சித்தம் என்ன, என் வாழ்க்கை குறித்த சித்தம் என்ன, நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன், ஏன் வைக்கப்பட்டிருக்கிறேன், ஏன் வாழ்க்கை சூழ்நிலை இப்படி இருக்கிறது, அப்படி தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி திருந்தி செயல்படுவதற்காக அழைத்திருக்கிறார். அல்ல நான் என் போக்கில் போயிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன், நீர் எனக்கு பின்னால் வந்துக்கிட்டே இருக்கணும்லாம் சொல்லப்படாது. சரிதானே? அப்போ முதலாவது அவருடைய சித்தத்தை, நம்முடைய வாழ்வின் குறித்த தேவ சித்தத்தை அறியும்படியான ஒரு தேட்டம் இருக்க வேண்டும். அல்லையா? சரி, அப்போ நாம் இப்போ வாழுகிற உலகம் எப்படி வாழுகிறோம்னு சொன்னால், இப்படி அதாவது தேவ சித்தத்துக்கு எதிராய் நடக்கிற சூழலில் வாழுகிறதுனால அதன் நடுவில் நாம் இருக்கிறோம். அப்போ இருக்கும்போது நமக்கு பெரும்பாலும் நம்முடைய இயல்பான மனநிலை மனுஷனுக்கு ஏற்ற விலை சிந்திக்க, மனுஷனால் வருகிற மகிமை விரும்புகிறபடி, அவர்களுடைய அங்கீகாரத்திற்கு, அது நம்ம அறியாமலே நம்மளோட ஒட்டிடுறதில்ல. அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அது நம்மை வலிமையாக ஆளுகை செய்கிறது. மனிதர்களுடைய மகிமையை அவர்கள் கொடுக்கிற அங்கீகாரத்திற்கு எதிர்பார்த்திருக்கக்கூடியதாக நம்முடைய மனம் அப்படியே சென்று விடுகிறது. எந்த அளவு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்லது மற்ற மனிதர்களுடைய அங்கீகாரங்களின் அடிப்படையில் நாம் செல்லுகிறோமோ அந்த அளவு தேவனுடைய அங்கீகாரத்திலிருந்து நாம் விழுந்து விடுகிறோம் என்பதை நாம் மனசில் கவனிக்கணும். அல்லையோ? அது வந்து லூக்கா 16:15 நீங்கள் மனுஷர் முன்பாக நீதிமன்களாய் காட்டுகிறீர்கள். கீழே கடைசி பகுதி, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிற தேவனுக்கு முன்பாய் அருவருப்பாக இருக்கிறது. இந்த அறிவு நமக்கு வேணும். அல்லையோ? வாழுகிற உலகம் சாத்தானுக்குள்ளே இருக்குது, மனுஷர்கள் எல்லாரும் பிசாசுக்குள்ளே இருக்கிறார்கள். அது ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவ பிள்ளைகள், அப்படி இல்லாதவர்கள் தேவ பிள்ளைகள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவில் நாம் இருக்கிறோம். ஆகையினால மனுஷனுக்கு முன்பாய் மேன்மையாக எண்ணப்படுகிறது என்றால் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது என்கிற ஒரு சூழலின் நடுவில் நாம் இருக்கிறோம் என்பதை முதலாவது நம்ம மனசில் வச்சுருக்கணும். ஆகவே இந்த உலகத்துக்கு ஏற்ப, மற்ற மனுஷருடைய அங்கீகாரத்துக்கு ஏற்ப நம்முடைய மனம் செல்ல அனுமதிக்கக்கூடாது. இல்லையா? அடிப்படை புரியுது இல்லையா? மனம் செல்ல அனுமதிக்கக்கூடாது. யோவான் 12:43 வாசிக்கிறோம், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். இல்லையா? நம்ம உங்கள் விருப்பம் எப்படி இருக்குது? தேவன் கொடுக்குற மகிமை போதும், மரியாதை போதும், கனம் போதும், உலகம் கொடுக்குற எனக்கு மரியாதை வேண்டாம், மகிமை வேண்டாம், நீங்கள் துணிஞ்சு நினைப்பீங்களா? அப்படிப்பட்ட மனநிலை வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை பிரசங்கியாரு, நாங்கள் உலகத்தில் இல்லையா இருக்கோம், அதனால் உலகம் கொடுக்குற மகிமை தான் எங்களுக்கு பெருசாக தெரியுது, தேவன் கொடுக்குற மகிமை எங்களுக்கு தெரியலையே. இல்லையா? அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது எபேசியர் அது இல்லை 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது அவருடைய இருதயத்தில் தோணவும் இல்லை, தேவனும் அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். அப்போது ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுக்குற மகிமை என்னது, மகத்துவம் என்னது, மேன்மை என்னதுன்னு ஒரு வெளிச்சம் கிடையாது. சரிதானே? அந்த ஒரு தரிசனம் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் அந்த தரிசனம் உண்டாகுமா? பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் பரலோக தரிசனம் வரும், பூலோகத்த ஆவி வந்தால் பூலோக தரிசனம் வரும். அதானே உண்மை? சரி, பூலோக தரிசனத்திலே நாம் போகிறோம், நமக்கு தேவ தரிசனம் இல்லை, தேவ மகத்துவத்தை அறியக்கூடிய பிரகாசம் நமக்கு இல்லை. அதனால தான் நமக்கு அந்த மகிமையை பற்றி ஒரு உற்சாகம் இல்லாமல் போச்சு. இல்லையா? அப்போ நமக்கு அந்த மகிமை தரணும், அந்த வெளிச்சத்தை தரணும், பிரகாசம் உள்ள, அது பவுல் சொல்லும்போது பேசியர் 1 பிரகாசமுள்ள மனக்கண்களை
கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். 19 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், மகிமையை கொடுத்தார். நம்மை மருத்துவத்திலிருந்து எழுப்புவார், அவருக்கு ஒப்பான ஒரு மகிமையை கொடுப்பார். இந்த காரியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்ணு அல்லையா? நமக்கு உலக காரியங்களை பார்க்குற கண்ணு இருக்குது, மகிமையை பார்க்குற தரிசனம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் பிரகாசத்தை கொடுக்கணுமா? அந்த பிரகாசம் இல்லாததுனால தான் தேவன் நமக்கு கொடுக்குற மகிமையை குறித்து அதிக உற்சாகம் இல்லாமல் போய்விடுகிறோம் இல்லையா? சரிதானே? இதை மனசில் வைக்கணும். அப்போ உலகத்தில் வாழுகிறோம், பரலோக தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம்னா யாருக்குள்ளே இருக்குது? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது சொல்லியிருக்கு இல்லையா? 1 யோவான் 5:19. ஆமாம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அது வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்து மோசம் போக்கி கொண்டிருக்கிற பிசாசனுடைய பிடியில் கிடக்கிறது. நாம் எந்த சூழ்நிலையில் வாழுகிறோங்கிறது புரியறதுக்கு தான் வசனத்தை எப்படி பார்க்குறோம். அப்போ இதுக்கு நடுவில் கிடந்துட்டு நம்ம அதுக்கேற்ப சிந்திச்சா நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்க முடியுமா? பரலோக தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கும்படி தான் நம்ம அழைச்சிருக்கிறார். அதனால தான் ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சிந்திக்கப்படாது, பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து பார்க்கத்தக்கதா உங்கள் மனசிலே ஒரு மறு ரூபம், மாற்றம், வெளிச்சம், பிரகாசம் வரணுமா வேண்டாமா? அல்ல, இப்படி நாம் தேவனுக்கு பிரியமானவளை, பரலோகத்துக்கு பிரியமானவளை செய்யும்போது தான் நாம் தேவ பிள்ளைகளுங்கிற சரியான அந்தஸ்துக்குள்ளே வர முடியும். சும்மா கூட்டத்துக்கு வந்தோம், கையை அடித்தோம், பாட்டு பாடினோம், காணிக்க கொடுத்தோம். நீங்கள் கொடுத்தா கர்த்தர் 10 மடங்காக திருப்பி தருவார், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அல்ல இல்லையா? ஆனால் தேவனுக்கு பிரியமானவளை சிந்திக்க இன்னும் தெரியலை, அதில் நடக்க நமக்கு முடியலைன்னா எப்படி தேவ பிள்ளையாக இருக்குது சொல்லுங்கள்? ஆண்டவர் சொல்வார், அது யோவான் 8:29, என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு நாம் எப்போதும் பிரியமானவளை செய்து கொண்டே இருக்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. வசனத்தை பார்த்தீங்களா? தேவன் எப்போதும் கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், தனியாக விடலை. நீங்கள் எல்லாம் ஓடி போனால் நான் தனியாக இருக்க மாட்டேன்லாம் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? நான் எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன். ஹல்லேலூயா! பரலோக தேவனுக்கு பிரியமானவளை புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதில் வாழுகிற ஜனங்களோடு தேவன் எப்போது ஐக்கியத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! அது 1 யோவான் 1:2-3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நான் இந்த சபையில் ஐக்கியம், அந்த ஸ்தாபனத்தில் ஐக்கியம், அதெல்லாம் பேசலை. நாங்கள் பிதாவோடும் தேவனோடும் குமாரனோட ஐக்கியத்தில் எப்போதும் உறுதியாய் தெளிவாக இருக்கிறோம். அவர்கள் எங்களை தனியாக விட்டு விடவில்லை. ஹல்லேலூயா! அப்போது நாம் பிதாவாகி தேவனுக்கு பிரியமானவர்களை சிந்தித்து நடக்கும்போது மட்டுமே அவர் நம்மோடு இருக்க முடியும், செயல்பட முடியும். நீங்கள் வந்து தானியேல் 9:23 அங்கே படித்தா, தானியேல் இடத்துல அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறான். அவன் சொல்கிற வார்த்தை என்ன? தானியேலே, அது என்ன வார்த்தை போட்டு கூப்பிட்டுறான்? என்ன பிரியமான புருஷனாக தானியேலே. அப்புறம் என்னது வார்த்தை? நீ மிகவும் தேவனுக்கு பிரியமானவன். அதனால அடுத்தது என்ன நடக்குது? நீ ஜெபம் பண்ண போதே, உடனே வேண்டிக் கொண்ட போதே கட்டளை, உடனே கூப்பிட்ட உடனே பதில் வந்தாச்சு. இடையில வேற ஒரு இடைஞ்சல் வந்து தான் லேட் ஆகிட்டு பார்த்துக்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஹல்லேலூயா! அப்போ ஏன் அவன் தேவனுக்கு பிரியமானவன்? அவன் அந்நிய தேசத்தில் இருக்கிறான், சொந்த தேசத்தில் கிடையாது, விக்கிரக ஆராதனை தேசம். அங்கே அவனுக்கு இறை நம்பிக்கைக்கு விரோதமான எவ்வளவோ காரியங்களுக்கு நடுவில் தான் இருக்கிறான். ஆனால் அதில் சிக்கி கொள்ளாமல் இருக்கிறான். அல்ல இல்லையா? அதில் ஒன்றும் சிக்கி கொள்ளாமல் இருக்கிறான் இல்லையா? அப்போ ஏன் அந்த தேவன் பேரில் அவனுக்கு அவ்வளோ விசுவாசம், அன்பு, நேசம்? நான் எப்படி அவருக்கு விரோதமான காரியத்தில் சிக்குவது எப்படி? அங்கே போய் உடன்படுவது எப்படி? இன்னொரு சூழ்நிலையில் ஐக்கியப்படுவது எப்படி? இல்லையா? அப்படி வாழ்ந்திருக்கிறான். அதனால தான் அந்த வார்த்தை, நீ பிரியமான தானியேல், பிரியமானவன், ஆகவே கட்டளை ஜெபம் பண்ண போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அப்போ நம்முடைய வாழ்க்கை பரலோக தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? அப்படி நாம் சிந்திக்கிறோமாங்கிறதை நாம் அதிகமாக சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா! இது நமக்கும் தேவனுக்கு இடையில உள்ள தனிப்பட்ட உறவு. அது தனிப்பட்ட உறவு, ஐக்கியம். இதில் வந்து வேற யாரும் குறுக்கிட முடியாது. உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இல்லாத நிலையில் நீங்கள் என்ன சூழ்நிலைகளில் போனாலும் அது தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பலனை கொண்டு வராது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சரி, அப்போ தேவனுக்கு பிரியமானதை சிந்தித்து வாழ்கிற அனுபவத்தில் இருக்கணும். அதை புரிந்து கொள்ளுங்க. இது உலகத்துக்கு எதிரானது. நம்ம வாழுகிற சூழ்நிலை வேறு தான். ஆனால் நாம் அதுக்கு வித்தியாசமாய் பரலோக தேவனுக்கு பிரியமானவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டே தேறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! நீங்கள் வந்து யோவான் 15:19 ஆண்டவர் சொல்வார், நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் தன்னுடையதை
சிநேகித்திருக்கோம் இல்லையா? உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு உலகத்தாராக இருந்தால் உலகம் சிநேகித்திருக்கோம். உலகத்தாராக இராதபடினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது. இப்போ அடுத்த இஷ்யூ என்ன? நான் பரலோக தேவனுக்கு பிரியமாக மாறும்போது உலகம் நம்மை பகைக்கிறது. சரிதானே? அதான் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ரெண்டும் ஒன்று. அப்போது உலகத்துக்கு பிரியமாக இருந்தால் தேவனுடைய பகையை சந்திக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருந்தால் உலகத்தின் பகையை சந்திக்கணும். அது யாக்கோபு 4:4 சொல்லியாச்சு. உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லியாச்சு. அது யாக்கோபு 1 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனமா, உலகத்தால் கரைபடாதபடி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தால் கரை, உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். 1 யோவான் 2:15 வாசிட்டோம். உலகத்தில் அன்பு கூறாத, உலகத்தில் அன்பு கூறதா பிதாவுக்கு அன்பு இல்லை. அப்போ உலகத்துக்கு அன்பு, உலகத்துக்கு பிரியம், மனுஷருக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிக்கும் போது பரலோக தேவனுடைய பிரியத்தை நாம் இழக்கிறோம்ங்கிறத மனசில் வச்சிருக்கணும். அல்ல, அதனால தான் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான், நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அது ஏன் அப்படி தேவனோட தனியாக போட்டிருக்கு? அப்போ வேற ஆளு எல்லாம் இப்படி சஞ்சரிச்சாவ, அவர்கள் உலகத்தோட சஞ்சரித்தார்கள். அல்ல, தேவனோடு சஞ்சரித்தனால ஒரு கனெக்ஷன், தேவனுக்கு அவர்களுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருந்ததுனால ஏனோக்கு கொண்டு போயிட்டார். எலியா தேவனோடு சஞ்சரிச்சுக்கிட்டே இருந்த அவனையும் கொண்டு போயிட்டார். நோவா சஞ்சரித்து கொண்டிருந்தனால அவன்கிட்ட கர்த்தர் பேசினார், இப்படி ஒன்று வரப்போகுது, நீ ஒன்றை பாதுகாத்துக்கொள்ளு. அல்ல, அவனை இது என்னத்தினால நடக்கு? பரலோக தேவனோடு சஞ்சரிக்கிறதுனால தான் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அல்ல, தேவன் பேசுகிறார், அவர்கள் கேட்கிறார், அவர் வழி நடத்துகிறார், அப்படியே நடந்து தப்பி போய் விடுகிறார்கள். மற்றவர்கள் குழியிலே விழுந்து விடுகிறார்கள். அல்ல, இவர்கள் குழியில விழுந்தாரும் கர்த்தரை கூப்பிட்டா தூக்கி எடுத்துட்டு போயிடுறாரு. அல்ல, சரியா? அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம்னா அவருக்கு பிரியமானதை செய்கிறதான அனுபவம்னு மறந்துடக்கூடாது. அதனால தான் எபேசியர் 5:10 சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்த்தியலா? கர்த்தருக்கு எது பிரியம், ஆண்டவருக்கு எது பிரியம், சோதிச்சு பார்த்தியலா? சிந்திச்சு பார்க்குதியலா? சிந்திச்சு பார்க்கணும். தனியாக இருக்கவள சிந்திச்சு பார்க்காண்டாமா? ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. ஆமாம், இருந்து சிந்திக்கணும், அவருக்கு எது பிரியம். இது எனக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, ஆண்டவரோட கொஞ்சம் தனியாக தான் நடக்க வேண்டிய சூழ்நிலை. தொடக்கத்திலேருந்து ஏறக்குறைய என்னுடைய 15ஆம் வயசுலேருந்தே கொஞ்சம் தனியாக நடக்க வேண்டிய சூழ்நிலை. எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை தான் சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை வந்துட்டு எல்லாருமே நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் எதிராக வந்துட்டாங்க. அவனுக்கு ஆண்டவரை பார்த்துக்கிட்டு, அவனுக்கு கடவுள் பார்த்துக்கிட்டுன்னு நிசாரமத்து நம்ம ஆண்டவரை பற்றி சொன்னால் அப்போ அவனுக்கு ஆண்டவர் அவனை பார்த்துக்கிட்டு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. எனக்கும் சவால் ஆயிட்டு, எனக்கும் வேறு வழி இல்லை, சொல்லிட்டோம். இப்போ ஆண்டவர் தான் எல்லாம். இப்போ ஆண்டவர்கிட்டேருந்து எல்லாம் நான் சாதிக்கணும்னா நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் தானே சாதிக்க முடியும். இல்லையா? இல்லைன்னா இப்போ விசுவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை உண்டு. ஆண்டவரை நேசிப்பாங்க, இப்படி வருவாங்க, உலகம் எதிராக வந்துடும். நான் இப்போ சொன்ன மாதிரிலாம் சவால் விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? பயந்து உலகத்துக்கு சரணடைஞ்சிருவாங்க. இப்போ ஆண்டவருக்கு பிரியத்தை பெற முடியாமல் போயிடும். அங்கேயும் இல்லை இங்கே இல்லாமல் சில வேலை ஆயிரும். அப்படி இல்லை, அதை முள்ள பிடிச்சாலும் முருக பிடிக்கணும் என்னமோ சொல்லுவாங்க இல்லை, தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆமாம், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனசை உடையவன் என்று சொல்லியிருக்கு. இல்லையா? யாரை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வாராம்? அவரையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை அவர் காத்துக்கொள்வார்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவரே. அப்போ என்ன பிரச்சனைன்னா, எப்போமா ஆண்டவரை பிரியப்படுத்தி ஆக வேண்டுங்கிற ஒரு கட்டாயம் வந்துட்டு. நான் சொல்லுறது புரியுதா? வேற வழி கிடையாது. அவர் கோவப்பட்டு போயிடா என்ன செய்யுது? எரிச்சல் அடைஞ்சு ஒதுக்கிட்டு ஏன்னா நமக்கு வேற வழி இல்லை, இருக்கதே ஒன்று தான் இருக்கு. அவரும் கையை விட்டு போனா டேஞ்சர், தப்பு வழியில். அதனால அநேக சந்தர்ப்பங்களை நான் கடந்து வந்திருக்கேன். கர்த்தரே உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்ல, என்ன சுற்றி இருக்கிறவர்கள் அருகில் இருக்கிறவர்கள் சொல்வார்கள், இப்போ நீங்கள் அப்படி செய்யலாமே, இப்படி செய்யலாமே, இதை பார்க்கலாமே, மருத்துவத்தை பார்க்கலாமே, அல்லது வேற ஒன்று சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு உள்ளூர் ஒரு பயம். என்ன பயம்? கர்த்தரை விட்டுருவோமோ, ஒருவேளை இவங்க சொல்லுற மாதிரி சொல்லுது அதில் பக்கம் போய் கர்த்தரை விட்டுருவோமோ, அவருக்கு பிரியத்தை இழந்துருவோன்னு பயம். ஒரு விசுவாசம் என்னன்னா, கர்த்தரை விட்டு எங்கே போனாலும் அது அபாயங்கிறத உள்ளத்தில் பதிஞ்சிட்டு. இல்லையா? வேற வழி இல்லை. லாபமோ நஷ்டமோ அவர் என்ன வைக்கிறாரு அப்படி ஆகட்டும். அப்படிதான் நிறைய சூழ்நிலைகளை நான் கடந்து வந்தேன். இல்லையா? அதனால நமக்கு அப்போ எப்போ பார்த்தாலும் அவர் பேசுறது, அவருடைய வசனம் அவர்கிட்ட கற்றுக் கொடுக்கறது, ஞாபகத்தில் கொண்டு வர்றது, உடனே சரி பண்ணணும் இல்லையா? சரி ஒன்றா பண்ண கோவப்பட்டா கூட சில வேளை நம்ம கோவப்பட்டு பேசிடுவோம். அது கூட அடுத்த தடவை ஜோம் பண்ண முடிய தடையா மாறிடுது தெரியுமா? பிறகு இருந்து கொஞ்சம் நேரம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பரிகாரம் தேடணும். அப்படிதான் கிறிஸ்தவ ஜீவி. அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனாலும் கையை காலை உதறிட்டு போனா அப்புறம் நினைக்கிறீங்களோ? என்ன வேறு அப்படி கிடையாது.
விசுவாசிகள் இப்போ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அந்த நாள் வரும், அந்த நாள் மட்டும் போனோம், அதுக்கப்புறம் மறந்துடணும். அப்படி இல்லை. ஸோ அப்படி தேவனோடு இணைந்து இசைந்து ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லல்லோ. நீங்களே பார்க்கலாம், உங்கள்கிட்ட எத்தனையோ காரியம் ஆண்டவர் பேசியிருப்பார். எல்லாம் பிரசங்கத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார், நடத்த வேண்டும். அதாக முக்கியமான காரியம். பல வேளை உங்களுக்குள்ளே உணர்த்துகிற காரியம் ஆண்டவருடைய வசனம் அது சும்மா ஏதோ நினைவில் வந்தது மாதிரி இருக்கும். அது சும்மா வர்றது கிடையாது. அல்ல இல்லையா? ஆவியானவர் அந்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டு வர்றார். உடனே டக்குன்னு உட்காந்து, ஓ இப்படி ஒரு வசனம் உள்ளவள் வந்துட்டு, அல்ல இல்லையா, உடனே அது உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஆவியானவர் பேச. நீங்கள் அப்படி பழகி பாருங்க. ஓ இப்படி ஒன்று இருக்குல்ல, அப்படியே தியானிச்சு அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிப்பாங்க. இந்த பழக்கம் இருந்தால் தான் அவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். அல்ல இல்லையா? சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, சாமுவேலுக்கு தெரியாது. சரியா? அவன் போய் அங்கே ஏலிகிட்ட போய் நீர் கூப்பிட்டீரான்னு கேட்டு நிற்கிறான். அவனுக்கு வழங்கல விஷயம். சின்ன பையன் கிடக்கு, இது என்ன வந்து கேட்குறான்னா, நான் உன்னை கூப்பிடலடே. திருப்பியும் கூப்பிட்டாரான். உடனே போய் ஏலிகிட்ட போய் நீர் கூப்பிட்டீரா? இல்லை. பிறகுதான் அவன் ஏலிக்கு மனசில் ஆகுது, கர்த்தர் பேசுகிறார். ஏலிக்கு முதல்ல மனசிலாகல, எல்லாம் விசித்திரமா இருக்கு. கர்த்தர் அவன் ஊழியக்காரன் இல்லை, நல்ல கொஞ்சம் அவன் சொல்கிறான், இனி கூப்பிட்டாருனா ஒரே வார்த்தை, கர்த்தாவே சொல்லு, அடியேன் கேட்கிறேன், ஒபே பண்ணுறேன், சப்மிட் பண்ணுறேன், கீழ்படுறேன், சரியா சொல்லிடு. அவன் மனசிலாயிட்டு. அவர் தான் பெரிய தீர்க்கதரிசி ஆயிரு மாறிட்டான்ல. கர்த்தருடைய சத்தம் கேட்ட மனிதன், கர்த்தர் சொல்லும் அடியேன் கீழ்ப்படுகிறேன், ஒபே பண்ணுறேன்னு சொல்ல மனிதன் தான். அவனிடத்துல தான் கர்த்தர் பேச முடிஞ்சது. அவன் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். அல்ல இல்லையா? அப்போ உங்கள்கிட்ட பல ரீதியில் பேசியிருப்பார், பல ரீதியில் உங்களுக்கு புரியும்படியெல்லாம் பேசுவார். பேசியிருந்தால் அதை நீங்கள் செவி கொடுக்காமல் போனால் தொடர்ந்து உங்களோட பேச மாட்டார். அல்ல இல்லையா? நீ போ, உனக்கு வழியிலே தான் போவாய். நான் எவ்வளோ பேசினாலும் உனக்கு பாரம்பரியத்தை நீ விடமாட்டாய், உனக்கு சுய எண்ணங்களை நீ விடமாட்டாய், உன் ஊர் வழக்கத்தை நீ அப்போ பின்ன ஊர் வழக்கத்திலே போ, உன் பாரம்பரியத்தில் போ. உனக்கு உலக வழக்கத்தில் நண்பர்கள் சொல்லுறது மாதிரியே அப்படியே போயிரு. விட்டுருவாரா? விட்டுற மாட்டாரா? விட்டுருவார். அவர் தேவன் இல்லையா? அவர் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பார், முடியலை. நினைச்ச சரி, அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அப்படிதான் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. அப்புறம் சொல்றாரு, அவருடைய நினைவுகளின்படியே விட்டுட்டேன், ஓ அந்த அவரை தோண மாதிரி போய் அந்த அவரை போயிடணும். அப்படி போயிடாதுங்க. ஆண்டவர், இது ஆண்டவருடைய சத்தம் தான், இது ஆண்டவருடைய வார்த்தை தான்னா உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பழவங்க. நான் கற்றுக்கொண்டது தான் நான் சொல்லுறேன். எனக்கு ஒரு பிரசங்கமாரம் போதிக்கலை, நான் ஒருத்தர்கிட்டையும் படிச்சல, பைபிளை வாசிச்சிருக்கேன், ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஒன்று கிளிக் ஆகிட்டுன்னா அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு அந்த பக்கம் தான் அசைய போகிறது கிடையாது. ஏன்? இந்த உலகம் தார மரியாதை செத்து போனால் கல்லறையில் கொண்டு மலர் விளையத்தை வச்சுட்டு போவானுவேன். இப்படி தானே, இவ்வளவு தானே உங்கள் கொண்டு செய்ய முடியும். நல்ல சூழ்நிலை இருந்தனாச்சுன்னா அண்ணா தம்பி மாமா மச்சனான்னு சொல்லுவான். ஒன்றா இல்லைன்னு தானே நாயே பேயன்னு சொல்லிட்டு போவான். இதுதானே உங்கள் வழக்கம். பின்ன உங்கள் பின்னெல்லாம் தெரிய என்னத்துக்கு? நீங்கள் என்னத்தை தான் செஞ்சிட முடியாது. எனக்கு அது ஆண்டவர் சொன்ன மாதிரி சரீரத்தை மாத்திரம் கொல்லுறவர்களுக்கு பயப்பட வேண்டாம் இல்லையா? அதிகபட்சம் கொண்டு மண்ணில் வைப்பிய, வேற நடா ஜீவியா நீங்கள், பின்ன இவனுக்கு போகிறதில் போகிற என்னத்துக்கு? சரியா? இப்படி ஒரு அறிவு வந்துட்டு, அறிவு வந்ததுனால இயல்பில் எனக்கு நான் இதெல்லாம் மைண்ட் பண்ணுறதில்ல. அதனால் எங்கள் குடும்பக்காரங்கள்ட்ட கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவன் யாருமே மதிக்க மாட்டான். நான் யாரையும் அவனுக்கு எல்லாருமே தெரியும், அவன் ஒருத்தரும் மதிக்க மாட்டான், அப்படி தான் நடப்பான். எஸ், அதான் உண்மை. இல்லை இல்லையா? ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டவரை படித்தேன், இவர் தான் பெரிய ஆள், பெரிய விஷயம் தெரிஞ்சு போச்சு, மற்றெல்லாம் டம்மி தான் தெரிஞ்சு போச்சு. அது வேற மற்றவெல்லாம் ஒரு பெரியவர் இருந்து எங்கே பார்த்தா எப்பா இவர் கிரேட், பெரிய தேவகுமாரன்னு தெரிஞ்ச பிறகு எல்லாத்துக்குமே இதுதான். ஆண்டவர் என்ன ஏதாவது என்கிட்ட யாராவது பேசணும்னா நான் சொல்லுவேன், உன் கதையெல்லாம் நிறுத்து, ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு ஒரு 2 வசனத்தை ரெஃபரன்ஸோட வா, நான் கேட்குறேன் உங்ககிட்ட, உன் கதையெல்லாம் குப்பையில் போடு. இப்படியே பழகி போச்சு. இல்லை இல்லையா? எல்லாத்தையும் பேசுதான். ஏதாவது பேச வர பாருங்களா, இங்கே இருக்கிறத வச்சு என்கிட்ட பேசுங்க, நான் உங்கள்கிட்ட எவ்வளோ வேணாலும் பேசுகிறேன். வேற கதை நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம், எனக்கு அப்படி கேட்டு பழக்கம் கிடையாது. இல்லை இல்லையோ? மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை அவள் பாதத்தில் உட்காந்துட்டா. ஆமாம், அவர் சொல்லு, அவள் எத்தனையோ பார்த்துருப்பா வாழ்க்கையில், என்னெல்லாம் கேட்டு பார்த்தாச்சு. இவர் தான் எல்லாம் ரட்சகர், உயிர்த்தெழும் ஜீவன்லாம் சொல்லியிருக்காரு, அவர் பாதத்திலே உட்கார்ந்து விட்டாள். அல்ல இல்லையா? மரியா சொல்லுறாங்க, அந்த கல்யாண வீட்டில் அது யோவான் 2:5, அவர் என்ன சொல்லுவார் அதை மரியாதையாக கேட்டு அவருக்கு பின்னால் போயிருங்க. என்ன என்னத்துக்கிடா சுத்துதிய? அல்ல இல்லையா? இல்லையா? அங்கே இருக்குல்ல, என்ன என்னத்துக்கு சுத்துதிய? அவர் சொல்லுறது கேட்டு நடங்க. ஸோ இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், படிச்சுட்டனால நான் யாரையும் மைண்ட் பண்ண மாட்டேன். உண்மைதான். எல்லா ஊழியக்காரலாம் இருந்தால் கூட அப்படிதான்,
ஏதாவது சொல்லணுமா, இது அடிப்படை சொன்னால் தாராளம் கேட்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு இது ஒன்று தான் பழக்கம், ஃபெமிலியர், வேற ஒன்றும் எனக்கு பழக்கம் கிடையாது. பைபிள்ல இருந்து கூட பழைய ஏற்பாட்டில் இருந்து கதை பேசினா கூட என் மண்டையில யாராவது அல்ல இல்லையா, அதெல்லாம் வேணாம், ஏசு சொல்லியிருக்கிறதா சொல்லுங்க, அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க, அப்புறம் நமக்கு அங்கே போகலாம், இப்படி சொல்லிடுவேன். சரி, எதுக்கு சொன்னேன்? அவன் ஆண்டவரோடு தனித்து நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அவருக்கு பிரியமானது என்னன்னு எப்போதும் சிந்திக்கணும். அல்ல இல்லையோ, எப்போ பார்த்தாலும் நம்மளே அப்படிதான், எனக்கு மைண்டில் அப்படிதான், எப்போ பார்த்தாலும் அப்படியே ஓடிட்டு இருப்பேன். ஆமாம், சில வேளை சொல்லுவேன், நான் ஒரு பிராந்தாகி போனேன், அல்ல இல்லையா, எப்போ பார்த்தாலும் மண்டையில் வேற ஒன்றும் ஓடாது. இப்படியே வசனம், அதா இதா இப்படியா, இது என்னது உலகத்தில் இப்படி நம்ம போகிற எல்லா சூழ்நிலையில் போனோன்னே, அப்படியே சொல்கிறேன், ஒரு சூழ்நிலையில் போனோன்னே அந்த சூழ்நிலை நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை எனக்கு கண்ணு முன்னால தெரியுது. அதே நேரம் மறுபக்கம் ஆண்டவருடைய வசனத்தின்படி இதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த வைரஸ் ஸ்கேனிங் மாதிரி, கம்ப்யூட்டரில் வைரஸ் ஸ்கேன் பண்ண மாதிரி, இது இருக்குது, இது இந்த வசனப்படி சரியா, இந்த இப்படியே ஸ்கேன் பண்ணல கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் வைரஸ் பிடிபட்டுரும். இல்லை இல்லையா, இதில் ப்ராப்ளம் இருக்கு, எரர் இருக்கு, இந்த வசனப்படி இது ஃபால்ட்டு. ஓகே, இப்படிதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இது எல்லாருக்கும் இந்த சிந்தை தான் இருக்கணுமா? இல்லை இல்லையா, அப்படியே இந்த வசனம் ஓடிட்டு இருக்குமா, அதனால எதிரில் இருக்கவன் கதையெல்லாம் நிறைய பேசுவான், நமக்கு மனசில் தோணும், கள்ள பயில கதையாடா பேச நீ, ஆண்டவர் இப்படி இல்லடா சொல்லியிருக்காரு, டக்கு 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 டக்குன்னு விஷயம் வந்துடும். ஸோ எல்லாருக்குமே இது வரணும். அப்போ ஆண்டவருடைய நடக்கிறவர்களுக்கு தான் அது வரும், அந்த தெளிவு வரும். அப்போ அப்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கூப்பிட்டா உடனே செவி கொடுக்குறாரு. அல்ல இல்லையா, அதான் தானியேலை பற்றி சொல்லு, பிரியமான புருஷன் நீ ரொம்ப கவனமா நடக்கிறவன், அல்ல இல்லையோ. ஆகவே எனக்கு அந்த பிலிப்பியர்ல அந்த வசனம் சொல்லுதில்ல, கடைசியாக என் சகோதரர் அது என்னது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அதில் நிறைய எவைகளோ எவைகளோ எவைகளோன்னு போட்டிருக்கு, அது நம்ம தான் போடணும். அது எப்படி போடணும்னா, பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நமக்கு அந்த அறிவை கொடுக்கிறார். அதனால தான் நம்ம கையில் தந்திருக்கு, நீங்களே போட்டு விடுங்க. அது 8:4 பிலிப்பியர் 4:8, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்பு உள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், அதே சிந்தித்து கொண்டே, அந்த வேர்டு. ஓகே, அது என்னது, சிந்தித்து கொண்டே. அப்போ எப்பவும் சிந்திக்கணும் தானே அர்த்தம். இப்படி சிந்திச்சா வேற சிந்திக்கிறதுக்கு நமக்கு சிந்தனை வராது. நீங்க பழகி பாருங்க, வேற சிந்தனை வராது. நான் இந்த அனுபவத்தில் ஆழமாக வர்றதுக்கு வேணால் எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க. என்னோட வயசில் பெரியவங்க தான் எனக்கு நண்பர்கள், அதாவது அதில் ஸ்பெஷாலிட்டி. அவங்களுக்கோட உட்காந்து மேட்சுக்கு பல விவகாரங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த காலமே ஆண்டவர் அப்படி ஒரு அறிவு இருந்துகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஆண்டவர்கள் வந்துட்டேன். இங்கே இதெல்லாம் படித்து ரொம்ப ஆனோடனே அப்படி நாங்கள் யாராவது வந்தால் எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க. இப்படி சொல்ல என்னோட இருந்த ஒரு சில முக்கியமான நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, எப்போ பார்த்தாலும் நம்ம அதை பேசலாம் இதை பேசலான்னா பேசிக்கிட்டே இருந்தவன் நம்ம ஏன் ரூட்டை மாற்றி அவனுக்கு ரூட்டுக்கு கொண்டு போகிறான், ஏசுநாதர் ரூட்டுக்கு கொண்டு போகிறான்னு மனசிலாக்கிட்டாவ. மனசில் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது மணிக்கணக்காக இருந்து பேச ஆளுவ பிறகு தூர பார்த்தோன்னா நான் வரான் நைஸாக ஏதாவது சாக்கு போய் சொல்லிட்டு போயிடுவாவ. சிலர் சொல்லுவா இன்னும் ஒரு களத்தரப்பு தான், அவங்களுக்கு களத்தரப்பு ஆகி போச்சு. எப்படி உலக கதை கட்டு கதை பேசினாலும் மணிக்கணக்கா சிரிச்சுட்டு இருந்தாவ. ஆண்டவரை பற்றி பேசினவன கழுத்தரப்பு ஆகி போச்சு. என்ன ஏது, நான் விடுவ பாடில்லை, எனக்கு அதை நான் சொன்னேன் இல்லையா, போங்கடா எனக்கு பதில் நான் போயிட்டேன். அப்படி இருந்தால கூட நடந்து கேட்டு 2 பேர் ஞான்சனா எடுத்து, ஒருத்தர் கிருபாசன சபையில் சென்ட்ரல் பாஸ்டா இருக்காரு, ஒருத்தர் ஞான்சனா எடுத்து ஒரு அனுபவத்தில் போயிட்டு இருக்காரு. சரி, அது அப்போ பேசுனது, அது பிறகு வேலை செஞ்சு, அதனால எப்பவும் பேசுனது. சரி, பிறகு சிலர் கிண்டல் அடிச்சாலாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உனக்கு பிரசங்க யூடியூப்ல கேட்டேன்டே, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்து. பண்டு நான் பேசிட்டு இருக்காளோ தூரத்துல இருந்து கிண்டல் அடிச்சது எப்படி தெரியுமா, இந்த கறக்கனா அந்த கறக்கனா ஒன்னா சேர்ந்துருக்காங்க. எப்படியா, நான் ஒரு கறக்கை என்னட்ட கேட்டுட்டு இருக்கவே, இன்னொரு கறக்கை, வருஷங்கள் ஆகி போச்சு, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவும் செய்யாது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆள் ஃபோன் பண்ணி, ஏய் உன் பிரசங்கம் ரொம்ப பிரயோஜனம் வருது. அப்ப நான் என்ன கூட பழகினோட்ட சொன்னேன், இப்படியாக மொத்தம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியா சொன்னாய், பண்டு இப்படியாக வந்து கிண்டல் பண்ணான் கொள்ளாமா அவர் சொல்லுறது. எதுக்கு சொல்லுகிறேன், அப்படி எல்லாம் சூழ்நிலை வரும், அதெல்லாம் கண்டுக்கிடப்படாது. அல்ல இல்லையா, நீங்க அவரோட நடந்து அவர்கிட்ட போறீங்க, இவனும் இங்கே பெரிய கிடக்க போறான். அப்ப ஆண்டவருக்கு பிரியமா அந்த எப்போதும் சிந்தித்து கொண்டே இருங்களதான், சிந்தித்து கொண்டே இருக்கு. என்ன பிரசங்க யாரு, எங்களுக்கு மாப்பிள்ளைய பற்றிய சிந்த, பொண்டாட்டிய பற்றிய சிந்த, பிள்ளைகளை பற்றிய சிந்த, கடனை பற்றிய சிந்த, அந்த சிந்த இந்த சிந்த, 1000 சிந்தையில மண்டை குழம்பி நடக்க நேரம். இப்ப ஆண்டவரை பற்றி நினைக்கிறதுக்கு எப்ப சிந்த வரும், எப்ப சிந்த வர தெரியுமா, ஒரு கட்டம் வரும் பாருங்கள், நாம் செயலந்து படுக்கையிலே மாட்டிடுவோம் இல்லையா, இப்ப நமக்கு சிந்திக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இருக்காது.
ஒரு இடத்துல நாங்க சுவிசேஷம் படிக்க போனோம். அன்னைக்கு இவர் வரல, ஜிபி நாங்கெல்லாம் போவோம் எங்க டீம்ல ரொம்ப நாள். எஸ், அன்னைக்கு வரல. ஓகே, சரி, நாங்க போனோம். போகும்போது கடைசியில் பிரசங்கம் பண்ணுவோம், எல்லாருமே பண்ணுவோம். பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு ஆல்டர் கால் விடுவோம். என்னன்னா, யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்க வந்து எங்களை அணுகலாம், இல்லைன்னா சொல்லுங்க உங்க வீட்டுக்கு வருவோம்னு கடைசியில் சொல்லி தான் நாங்க முடிப்போம். யாராவது இந்த பிரசங்க வழியை கேட்கலாம், சவுண்டு வருவான், கூட்டிட்டு போனாங்க. சரி, கூட்டிட்டு போனாங்க, நாங்கெல்லாம் போனோம். போனால் அங்கே ஒரு தாயார் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் நிற்கிறாரு. அது மீனவ கிராமம். ஓகே, அவங்க வந்து அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இவங்களுக்கு என் ஒய்ஃபு அவங்களுக்கு கண்ணு தெரியாது. என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. ஸோ சுகர் ப்ராப்ளம் எல்லாம் வந்து கண்ணு தெரியாது அப்படி இப்படின்னு. அப்போ அவங்க காரியெல்லாம் கொஞ்சம் கேட்போம். இன்னைக்கு யார், என்ன பின்னணி, என்ன போக்க, என்ன வரவு, என்ன கொஞ்சம் கேட்கணும்ல. ஓகே, எல்லாம் கேட்டுட்டு தான் ஓகே சொல்லியாச்சு. அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்தேன், இயேசுவின் முக்கியத்துவத்தை பேசிகிட்டு இருந்தேன். வேறு இடத்துல சுத்தப்படாது, பாவ மன்னிப்பு எங்கோடி வருது, விடுதலை எப்படி வருது, நன்மை எப்படி வருது, இப்படி சில காரியங்களை அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிக்கிட்டு சொன்னேன், இது மாதிரி காரியங்களை ஆண்டவர் தேவன் எப்போதாவது உங்களோட பேசியிருந்தால், இதுக்கு முன்னே வழியில் வந்திருக்கோம்ல, காற்றுல அப்படி இப்படியெல்லாம் வாழ்க்கை ரொம்ப வருஷம் வந்திருக்கீங்கல்ல, வந்திருந்தால் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா அதுக்கு முதலாவது மன்னிப்பு கேட்கணும். நான் இப்படி இயல்பாக பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோ சொன்னதான் உண்டு. இந்த கண்ணு தெரியாமல் அந்த அம்மா உட்காந்துருக்குறாங்கல்ல, 2 கண்ணுல இருந்த கண்ணீர் கட 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 கடா ஒழுது. அல்ல இல்லையா, கண்ணீரை தொடச்சிருக்காங்க. எனக்கு மனசிலாயிடுச்சு, ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்காரு, ரொம்ப வருஷமாக பேசியிருக்காரு போல இல்லை, அப்படி அப்படியுமா அங்கோடி இங்கோடியுமா பேசியிருக்காரு. இவங்க ஒன்றும் அதை மைண்ட் பண்ணலை. நான் தாய் சபையாக்கும், நீங்கள்லாம் பேரப்பிள்ளை சபையாக்கும் இல்லைங்களா, அம்மா இப்படிலாம் பிள்ளை கதையெல்லாம் பேசிட்டு அப்படி இப்படி இருந்திருக்காங்க. இப்போ கண்ணு குருடாகி போச்சு, இப்போ ஓட வழி இல்லை, வீட்டுக்கே கூட வண்டி ஆகி போச்சு எங்களை. சரியா, இது மாதிரி தான் அவர் பேசும்போதெல்லாம் நீங்கள் அசட்டையாக இருந்தீங்கன்னா அப்புறம் சில வேலை ஏன்னு ஆட முடியாது ஆண்டவர். ஆமாம், பண்டெல்லாம் அப்படி தான். இந்த வந்து சில ஆளுகள் வந்து வியாதிப்பட்டு பயங்கரமாயிட்டா ஜோமண்ணெல்லாம் சாதாரணமாக குணம் ஆகாது. இங்கே ஒரு கட்டில் போட்டு அங்கே ஓரத்தில் போட்டிருப்பாங்க, பேக்கில் போட்டிருப்பாங்க. சர்ச்சில் ஒரு கார்னரில் போட்டிருப்பாங்க, ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருப்பாங்க. அந்த ஒர்ஷிப் நடக்கும்போது மட்டும் திறந்து விடுவாங்க. ஸோ இங்கே ஆராதனை நடக்கும், பிரசங்கம் நடக்கும், அவருக்கு வேண்டிய வார்த்தை போய்கிட்டே இருக்கும். பண்டன்னா ஓடிடுவார், இப்போ ஓட முடியாது. அதனால் பிரசங்காலே அடிச்சு போடுவார், இப்போ கை வாங்காது, கிடக்குது, டிபார்னு போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நாள் தாக்கு முடிவார். நான் விடுவேனா, நான் திருந்துவேனா, நான் மாறுவேனா, எத்தனை நாள் பார்க்கறது ஒளி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா திருந்துவார். அவர் திருந்த ஆத்மா கொணப்பட சரீரத்திலையும் கொஞ்சம் காணப்படும். புற பார்த்தா தன்னாலே எழும்பி இருந்து காப்பி குடிப்பார். இல்லை, நான் பார்த்தா தான் சொல்றேன், எழும்பி இருந்து காப்பி குடிப்பார். அதுக்கு ஒருத்தர் ஒரு நாள் பார்க்குறேன், அவர் பைய அந்த சிவரை பிடிச்சிட்டு அப்படி அப்படி நடக்கிறாரு. ஓகே, அடுத்தது ஒரு நாள் பார்த்தா கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. இல்லையா, பார்த்தீங்களா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தவரை சில வேலை வழி இல்லை, கேட்டுதான் ஆகணும். சிலர் அப்படி ஆக்க வேண்டிய இருக்கு. என்ன சொல்லி பார்க்க ஓடிட்டேன், கட்டி போடுறாரு. இனி நான் சொல்லுது இல்லையா, சில வேலை சொல்லுவோம். சில ஆளுகள் எல்லாம் இப்படி கட்டி போட்டிருக்கோம். போனோடனே பிரசங்காரே, போனோடனே அவுத்து விட்றாதீங்க, கொஞ்சம் நிதானமா போங்க. அவுத்து விட்டீங்கன்னா சில வேலை உங்க கழிச்சு அங்க கடிச்சான். அது சில நான் கட்டினான்னு கட்டி போட்டிருக்கேன். எப்படியும் இது கட்டினா எல்லாரையும் கடிக்குது அப்படி நாங்க பிடிச்சி கட்டி போட்டிருக்கு. பிரசங்காரே தெரியாது, அது வந்து பிரசங்காரே யோபோட பரிசுத்தம். ஆமா, பிரசங்க பேச யோபோட பரிசுத்தமாக, இயேசுவோட பரிசுத்தமாகும். எனக்கு சோதனை என்னதான் ஆமா சோதனை என்ன ஒரு அப்படியே அம்மா. ஏன்னா நாங்க ரொம்ப அன்புள்ளவங்க, வளர்த்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடுவோம். எங்களுக்கு கள்ளங்க பாத்தீங்களா, நீங்க என்ன டூபு சொன்னாலும் நாங்க உடனே நம்பிடுவோம். ஒரு ஆண்டவர் சொன்னாலே என்ன நினைச்சே நீ என்னட்ட காட்டியா ஒரு வார்த்தை ஆளை யாருன்னு தெரியுமா உனக்கு, என்ன ஆண்டவர் படிச்சு போடும். அப்படி ஆண்டவரே எங்க கேரக்டர் அப்படி. இதை எல்லாரும் மனசுல இருக்கிறதுனால நல்ல டூப் விடுவாங்க. ஏன்னா நாங்க தான் ஒழித்து போறோம் விடுற டூப்பெல்லாம். இப்ப எல்லாம் எனக்கு மனசிலாயிரும், ஓஹோ அப்ப ஏசுனாரோட மிச்சம் தான் இல்லையா நீங்க அப்படிலாம் மனசுக்குள்ள வச்சுக்கிடுவோம். சரி இருக்கட்டும், எப்படி விட்டுருக்கோம். அப்ப இவர் போய் அவுத்தோடப்படாத ஆண்டவர் சொல்லுவார், இப்ப அவுத்தோடாத, கட்டி போடு, 5 நாள் இல்லை கிடக்கட்டு, கொஞ்சம் வசனம் சொல்லப்பா, பரலோக ராஜ்யத்தை சொல்லு, மனம் திரும்புதல் சொல்லு, கொணப்படட்டு, ஆத்மாவில குணம் உண்டாவட்டு, ஆத்மாவிலே வாழ்ந்திருக்கிறது போல எல்லாத்திலையும் வாழ்ந்திருக்குன்னு சொல்றதுல. அதுக்கு பிறகு ஏஸ் ஆண்டவர் நாங்க ஜெபிச்சாலும் செய்ய மாட்டேங்கிறாருங்க. அதான் சொல்லுவோம், கூட்டத்துக்கு வந்துரு, ஒழுங்கா வந்துகிட்டே இரு. ஆஸ்பத்திரியில் சொல்றான்ல, 3 நாள் கழிச்சு வாங்க என்ன, சரி அடுத்தது இன்னும் 3 நாள் கழிச்சு வாங்க, வந்துகிட்டே இருங்க. ஒவ்வொரு தடவையும் ஸ்கேன் பண்ணணும், இது டேப்லெட்டை கூட்டணுமா குறைக்கணுமா,
டோஸை கூட்டணுமா குறைக்கணுமான்னு முடிவெடுக்கிறாருல்ல, இவர ஆண்டவருக்கு டோஸை கூட்டணுமா குறைக்கணுமா, டோஸை வந்துகிட்டே இரு, ஓடிடாது, ஒன்னா ஸ்கேன் பண்ண வேண்டிய இருக்கு, டெவலப்மெண்டா பாசிட்டிவா நெகட்டிவா எந்த டைப் இல்லையா. அதனாலதான் பொறுமையா ஓட சொல்லியிருக்கு. எப்படிங்க பொறுமையா ஓடணும். ஸோ கொஞ்சம் பொறுமையா தான் ஓடணும். எங்களுக்கு அந்த பிரச்சனை, உனக்கு பிரச்சனை உனக்கு தெரியாதோட அவருக்கு நல்லா தெரியும் அல்ல இல்லையா, அவர் தெரியாமல அவனை இழுத்துட்டு வந்துருப்பாருங்க. அதனால பொறுமையா ஓடு. அப்படி ஆண்டவரே நான் சரியில்லையோ அப்ப கேட்கணுமா அப்படின்னு கேட்டேன்னா தான், ஏன்னா நீங்க நினைச்சிருவீங்க ஓ நான் இப்படி ஆகணும். நீங்க கொஞ்சம் அமர்ந்து கேட்டு பாருங்க, அவர் ஒன்னா ஒரு வெளியெடுப்பாரு. அந்த சமாரிய ஸ்ரீட்ட பேசின மாதிரி, என்ன நினைச்சிருக்கிறது நீர் நீர் அப்படியா நான் எப்படியா அப்படியா. அவர் ஒரு நல்ல கேள்வி கேட்டார், உங்களுக்கு தெரியல, மதவன் கூட்டிட்டு வா, அப்படியா 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 கதை இப்படி ஆகும். அது இருந்து குடத்தை வச்சுக்கிட்டே ஓட்டம், தண்ணியே எனக்கு தண்ணியே வேண்டாம் வேண்டாம் டேய் ஒருதான் வந்து நிக்க. அவர் எல்லாம் சொல்லி போட்டாரு, அவர் மேசியாவா இருப்பாரான். வந்து பார்த்து அங்க பெரிய ஊழியர் நடந்ததால இல்லையோ, அவர் ஒன்னா தோண்டி வைப்பாரு. நான் அனுபவத்தை சொல்றேன், நேரம் பேர நேரம் முடிய போகுது. ஒரு இடத்துல அப்படி நடந்தது. அவங்க பேசுனாங்க, விவிலியம் தெரியுமா, ஓ நல்லா தெரியும், படிச்சிருக்கிறேன், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், அப்படி ஆகன்னா ஒரு வழியில அசைய மாட்டேங்கிறேங்க. பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓஹோ இப்படி இருக்குல்ல, இந்த வாசருக்கே இல்லையா, இந்த வசனத்தை எடுங்க. வெளிப்படுத்தின 23:8 சிலை வணக்காரர் யாவரும் அக்கினி கந்தகரை ஏறியே அவருடைய பங்கு கத்தோலிக்கம். ஓகே நெருப்பு, அதாவது விக்கிரகாரர் யாவருக்கும் 2ஆம் மரணமாய் அக்கினி கடலே பங்கு. வாசிங்க அத சிலைன்னு வந்தோன்னா அவங்களுக்கு வாசிக்க திணறச்சு. சரியா திரும்பி வாசிங்க வாசிங்க வாசாச்சு. ஓ அப்படி பின்ன விடல. யாத்திராம 20:4 வசனத்துல நீ ஒரு உருவத்தையோ ஒரு ஓவியத்தையோ நீ வர வேண்டாம், அதுக்கு சாம்பிராணி போச்சு நாம் சேவிக்க வேண்டாம். இது எப்படி இது இப்படி இருக்குதுங்களா, ஸ்தம்பிச்சு போச்சு. என்னத்த விவிலியம் நிறைய படிச்சேன், எல்லாம் தெரியும், இப்ப முழங்கின ஆளு ஒரு வசனத்தை டபார்னு ஸ்டாப் ஆயாச்சு. அது அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை நாங்க அப்படி இல்லை. பின்ன நான் அப்படி கேட்டேன், என்ன செவரில் தொங்கிறதுக்கு பூ வச்சிருக்கலையா, அது என்னத்துன்னு கேட்டேன். அது படம், அதான் படம் வரையாதேன்னு சொல்லியிருக்கு இல்லையா, புரியலையா. நான் சொன்னேன், இனிப்ப கொஞ்ச நேரம் கூட இருந்தா ஆண்டவர் ஒவ்வொன்றா தோண்டி 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 தருவார். அப்பதான் தெரியும் நீங்க உங்க விவிலிய படிப்போம் தேவனோட உழைக்கும், புரியலையா. இது மாதிரி ஆக்கும். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து உட்காரும் போதுதான் அவர் ஒன்னா தோண்டணும். அப்பதான் தெரியும் பாவியாகியன் மேல் கிருபையாயிரும். பாவியாகியன் மேல் வந்த உடனே ஓ மகளே நீ ஒருத்தி தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிறாய், இடது கரத்தில் இன்னொருத்தி இருக்கிறாய், ஒன்னை விடாம அவருக்கு வேற வழி கிடையாது. பார்த்துக்கோ, உன்னை இப்ப ஆசீர்வாதம் பொக்கி விட்டா நீ சாவுற மனம் திரும்ப மாட்டா, குணப்பட மாட்டா, அதுலயே பாவத்திலே சாவா அல்ல இல்லையா. அப்படி எல்லாம் நிறைய கூட்டங்கள் இருக்கு. அது ஆவியான அவர் கண்டித்து உணர்த்துவார் தானே சொல்றீங்க. அவர் கண்டிப்பார் ஒன்னா எடுத்து. ஓ அப்படியா, இப்ப நீரப்ப தோண்டி எடுக்க லட்சணத்தை பார்த்தா இது நிறைய இருக்கும் போல இருக்கா இப்போ. ஆமா ஆவியானவர் பேசும்போது தானே தெரியும். இருட்டில் என்னன்னா சட்டையில அழுகிறதா தெரியாது, வெளிச்சத்துல வாடா வெளிய இங்க வந்து நில்லு பாப்போம், சட்டையை பார்ப்போம். அதான் ஆண்டவர் சொன்னார்ல, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அவரோட ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு ஏதோ இருக்கிறது. ஆமா நிறைய பேருக்கு சுகம் வேணும், அதுக்கு என்ன செஞ்சிய, அது பிதாவாகி சர்வசன் குமாரனாகி சர்வசன் தூயாவி சர்வசன் அன்னை மரியா கப்ரியேலு இன்னொருத்தன் உண்டே, ஒரு 2 முக்கிய தூதர்கள் உண்டு வரல, புனிதர்கள் அவர் இவர் எல்லாத்தையும் சுத்திட்டிய. இந்த இடம் எல்லாம் சுத்தினியே இல்லையா, ஏன் ஏசுநாதர்கிட்ட வரல? அது ஏசுநாதருடைய பேர்ல தானே அவைய புனிதம் செஞ்சாவ புதுமை செஞ்சாவ. ஏசுநாதருடைய பேர்ல தானே புதுமை செஞ்சாவ. அப்ப நீ ஏசுநாதருக்கு கிட்ட போக வேண்டியதானே, நீ அங்கே ஏன் சுத்த போனா? அது அப்படி அந்த பேச்சு பேசப்படாது. எல்லாரும் செத்து அடக்கம் பண்ணியாச்சு, இவர் தான் உயிரோட இருக்காரு. அப்ப நீ இவர்கிட்ட தான் வந்திருக்கணும். அது ஏன் வரையலன்னு கேட்டா, புனிதர்கள்ட்ட போனா அவங்க அருள் வழங்கி கொண்டே இருப்பாரு. என்ன செய்வாங்களாம்? அருள் வழங்கி கொண்டே இருப்பாரு. ஆண்டவர்கிட்ட போனா என்ன செய்தாருன்னா, ஒரு தீட்ட கேட்டா ஒரு தீட்ட சொன்னாரு, பிள்ளைகள் நப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு தரமாட்டேன், நான் தான் பேதான் ஐயா என்ன மன்னிச்சிடும் துண்டு தரன்னு வேண்டிட்டு தாழ்த்தி வேண்டிட்டு போனான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லிட்டாரு, அது மத்தேயு 11:28, நீங்க நான் சாந்தமா இருக்கிறேன், தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் முடியுங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. மக்களே நான் செல்லுது கேளுங்க, செல்லு வழி உள்ளவங்களா மாறுங்கன்னு செல்லுவாரு. யாரு? ஏசப்பா, டாடி, மம்மி. புனிதர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அருள் வழங்கிட்டே இருப்பார். அருள் உண்டாவதாக, வாழ்க வளமுடன், வாழ்க. நீங்க எவனா இருந்தா என்ன, எப்படிப்பட்டவனா இருந்தா என்ன, வாழ்க வளமுடன், வாழ்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா சில ஆளு எல்லாம் பயங்கரமா அக்கிரமெல்லாம் செஞ்சுவிட்டு கூட்டத்துக்கு அப்படியே பக்குவமா அந்த மூடி இருந்துடுவாங்க. இங்க மூடிட்டு இருந்துட்டு போயிடும்.
இங்கே மூடிட்டு இருந்துட்டு போயிடும். அங்கே செய்ய தம்பட ஆக்கிரமா பக்கத்து வீட்டுக்கார சொல்ல கூத்தத்துக்கும் போறாளே கூத்தத்துக்கு அல்ல இல்லையா. சில ஆளோ கேட்பாவ இவன் எந்த கூட்டத்துக்கு போறா இவா கொள்ளாமா. அப்ப என்ன அர்த்தம்னா இவ கூட்டத்துக்கு போற லட்சணப்பா அப்படித்தானே இருக்கணும். இந்த கள்ளமாரியும் கல்லிகளையும் போட்டு ஆசீர்வாதம் அடிக்கிற கூட்டம் அப்படிதான் அதான் அதுக்கு அர்த்தம். அதனால நாங்களே கேட்போம் சில இதுல சிஸ்டர் பிரதர் நீங்க எந்த சபைக்கு போவிய அதை வச்சே ஐடியா எடுத்துடும். அப்ப வழங்காது போற இடத்துக்கு லட்சணத்துல தானே இருக்கும். ஆவியானவரால் நடத்தப்படுற இடம் போனா கொஞ்சம் பிரச்சனை. அப்ப எங்களுக்கு தெரியும் ஓ அப்படி இல்லையா அவர் தோலை விரிச்சு போடுவாரு இல்லைன்னா கொஞ்சம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த பாசம் நடத்துவாரு. அப்ப அங்க போனா அது உருப்படம் இல்லைன்னா உருப்படாது. அப்ப சொல்லுவாவ அது எங்கேயோ ஒளிச்சு ஏதோ ஒரு நல்ல இடத்துல போய் சேர்ந்துருக்கா போல இருக்கு. இப்போ கொஞ்சம் மாற்றம் உண்டு இல்லையா. குணம் எல்லாம் கொஞ்சம் மாறி திருத்தம் வந்திருக்கு. நல்ல கூட்டத்தில் எங்கேயோ போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லுவா. கேட்டிருக்குதா நீங்க எல்லாமே பார்த்துட்டு இருப்பா எங்க போறா இவளுக்கு போக்குற ஒரு ரவுண்ட் அடி எல்லாம் எங்கன்னு தெரியும். அதுக்கு ஏற்ப இங்க மாற்றம் ஏற்படணும் உலக மனுஷன் படிச்சு வச்சிருக்கானா. அப்ப அதெல்லாம் ஆவியானவர்கள் செய்யணும் பாருங்க சரியா. அப்படி ஒவ்வொன்றா தோண்டி அப்பதான் நமக்கு தாழ்மை வரும் வெளிச்சத்துல வரணும். வெளிச்சம் அதான் ஏசுனார்கிட்ட போகாம புனிதர்கிட்ட ஏன் சுத்து ஆவலான்னா ஆவியானவர் அவிய சொல்லல ஆவியானவர்களே இந்த கால சுத்துக்கு காரணம் அதுன்னு எனக்கு சொன்னார் உள்ள அவிய பேசிட்டு இருக்காவ. ஓ இத்தனை தெரிஞ்ச ஏசுநாதரை விட்டு புனிதர்களுக்குள்ள ஏன் போறேன்னா நீ ஏசுநாதருக்கு பாதத்துல உட்கார மாட்டா அவர் சொல்லுவதை கேட்க மாட்டா கற்றுக்கொள்ளணும்னா கற்றுக்கொள்ள மாட்டா அவனும் யாரும் செத்தாச்சு இல்லையா ஒழுங்க பையாச்சு இல்லையா அவங்க வரல் விளங்கிட்டே இருக்கும். இது அதுக்கு கான்செப்ட் எனக்கு ஆவியானவர் சொன்னார். அப்ப நான் சொல்லிடுவேன் நடக்காது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கேன்னு சொல்லிட்டு உயிரோட இருக்காரு. நீ கல்லறையை சுத்திட்டு இருந்தா மண்ணுக்கு பயிர் வச்சுக்கிறேன் சில சரான பேசி போடுவேன் இல்ல இல்லையா. மரியாதையா ஏசுநாதர் இருக்க இடத்துக்கு போறவங்கள வழிய பாரு அல்லனா சிலது குணப்படாது பாருங்க பயங்கர ஆளு. அது பாஸ்டர் மாதிரி பண்டு சொல்லுவாவ பாஸ்டர் சில மத்து அந்த வரவுல அந்த கணு பகுதி இருக்குல்ல அது வெட்ட முடியாது கீற முடியாது ஒதுக்கி போட்டோம் வெட்டி 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 அந்த பகுதியை ஒதுக்கி போட்டோம். கிண்டெல்லாம் சொல்லுவாங்க அந்த மத்துகளை கீறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா அதுக்கும் சில ஆளுகள் ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆமா ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும் இது எங்க போனா இது சரிப்பட்டான் எந்த அப்படியெல்லாம் வச்சு ஆவியானவர் தெரியும் இல்லையா அப்படியெல்லாம் செய்யறாரு. அன்பு பிள்ளைகளே என்ன புரிஞ்சிய ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறீங்களா அதான் இப்ப நமக்கு பிரச்சனை. நமக்கு சுகம் வேணும் சுகம் வேணும் சுகம் வேணும். நீங்க எத்தனையோ சுகம் உனக்கு தந்தாச்சு இல்லையா இத்தனை வரியம் வந்து அவர் காத்திருக்காரு இல்லையா. நான் என்னதான் செய்யறேன் ஆண்டவரே உமக்கு அந்த கேள்வி என்னைக்காவது கேட்டிருக்குதியா. இத்தனை வரியம் என்ன காத்தீரு ஆமா ஆமா பொன்னப்பா காத்தாரு நீ என்ன செஞ்சா அவருக்கு உன்னை காத்தாரு இல்லையா உன்னை நடத்தினார் இல்லையா கேட்காதெல்லாம் பொல்லாத நல்ல ஒரு மேலும் பொல்லாத ஒரு மழையை போய் பண்ணார். நமக்கு இந்த ஆண்டவருக்கு இடம் தந்தாரு வேற ஒரு பேல ஏற்ற மாட்டான் சொந்தக்கார பேவளை வீட்டில் ஏற்ற மாட்டான் அதாக லட்சணம். ஆண்டவர் சிலர் வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே எல்லாரும் வார்கள் ரெண்டு கையும் விரிச்சுட்டு நிற்கார். அதனால என்ன பொன்னப்பன் தங்கப்பன் செல்லப்பன்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்த சந்தோஷம் வரணும் இல்லையா அதுக்கு தானே அவர் நிற்காரு. வந்து ஐயா அப்பா நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். முன்னாள் சம்பவம் வருது அது பவுலை பற்றிய காரியம். அது 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 அப்போ திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரத்தில் பவுல் அவர் சவுல் பழைய பேர் என்னது சவுல் அவர் வந்து ஓடுகாராம். என்னத்துக்கு ஓடுகாராம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஓடுகாராம். கடவுளுக்கு தேவனுக்கு யெகோவா தேவனுக்கு விளையாடுபாடு அந்த தேவனுக்கு சேவை செய்யணும். அது பெரிய பணக்காரன் எல்லா வசதியும் அவருக்கு இருக்கு. எப்படியாவது பரலோகத்தின் தேவன் யெகோவா தேவனுக்கு நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஓடுகாரு. என்ன ஓட்டம்னு கேட்டா இயேசு நாமத்தில் நடக்கிற ஊழியங்களை அழிச்சணும் விசுவாசி எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும் ஸ்தேவானை கொல்லு வேலை அங்க துணியை வச்சுட்டு காவல் இருக்கணும். அப்படியாக அவர் ஓட்டம். யாரு யாரு சவுல் 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 அவர் எதுக்கு ஓடுறாராம் தேவனுக்கு ஊழியம் சேர ஓடுறாராம். அதான் பாயிண்ட். அவர் தேவனுக்கு ஊழியம் சேர ஓடுறாராம் வைராக்கியமா ஓடுறாராம் முழு வீச்சோட ஓடுறாராம். தமஸ்கு பக்கத்தில் அந்த சபையை அழிக்கிறது தான் போறாரு. அவர் எல்லாம் பிளான் பண்ணி போறாரு. கிட்ட போற நேரம் ஆண்டவர் வந்து கண்ணை ஃபீஸை உருவி கீழே போட்டார். கணக்கு தரையில தூக்கி போட்டாரு. கண்ணு போயிட்டு இப்போ அவருக்கு ஆண்டவர் பேசாரு நீ எனக்கு எதிராட்டாக்கும் போறா முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். இப்போ அவன் கேட்க ஆண்டவரே நீர் யாருன்னு கொள்ளாமா. அப்ப இம்பட நேரம் யாருக்கு நான் அவருக்கு நினைவன்னது நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் நான் கர்த்தருக்கு பின்னால போறேன் நான் விசுவாசி இப்படியாக ஆளவளுக்கு எண்ணம் எப்படி போற ஒரு கட்டத்தில் ஃபீஸை உருவி போடணும். போட்ட பிறகுதான் அப்போ நான் உங்க பிள்ளை இல்லையோ சிக்கல் தானோ சரி இல்லையோ சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ மாக்கம் கண்ணை எடுத்தாச்சு எல்லாம் எடுத்த பிறகுதான் சிந்தனை நீர் யாரு ஓ இப்படியா விஷயம் அப்படின்னு கண்ணு தெரியாது. அவனை கூட வந்தவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவனை போக வேண்டிய இடம் அங்கே வருதுன்னு யூதா வீடு அங்கே கொண்டு விட்டாச்சு. அங்கே இருந்துகிட்டு தான் அந்த சபையை துன்புறுத்தினா தான் அவருக்கு திட்டம். அங்கே போகிறதுல இவருக்கு தின்னவும் முடியலை குடிக்கவும் முடியலை. எங்கே தின்னவும் குடிச்சது நல்ல பார்வை வேகமாக ஆரோக்கியத்தமாக வந்த மனுஷன் பட்டாருன்னு ஒரு செகண்டில் எல்லாத்தையும் கலந்தா அப்படின்னா சோறதுன்னு தெரியுமா தண்ணி குடிச்சா வருமா உபவாசம் ஜெபம் உபவாசம் ஜெபம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் நீ
உனக்கு தெரிஞ்ச எல்லாம் அங்கே இருக்கட்டு, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும். நீ பட்டணத்துக்குள்ளே போ, நான் வேற ஏற்பாடு வச்சிருக்கேன். இல்லையோ அப்படி ஏற்பாடு அங்கே வச்சுட்டு இவர் ஜெபம். அப்போ அனனியாங்கிற ஊழியக்காரன் இருந்தான், அந்த சபை தான் இவர் அழிக்க போயிருக்கார். ஸோ ஏய் மொத்தம் வந்திருக்கான், ஏய் எங்கள் சபை அழிக்க வந்தான், பயப்படாத கண்ணை பிடிங்க போட்டேன் எங்கே வச்சிருக்கேன் போ. அவன் அதான் அதுக்கு விஷயம், அவன் பயந்தான்ல. அவன் சொல்கிறான், அனனியா சொல்கிறான்ல, இவன் தான் எங்கள் சபை அழிக்கிறதுக்கு வரான். ஒரு வாரமா உபவாச ஜபத்தில் இருந்துட்டு இருக்கிறோம், மறுபாவி வந்துட்டானா உள்ள, விட்டுட்டீரா நீர் கண்ணு காணாம இருக்கிறாட்டா? இல்ல கண்ணை பிடிங்கி போட்டேங்க, கண்ணை பிடிங்கி போட்டேன். ஏன் அப்படி செய்யறாருங்க? இப்போ செய்யறாரு. அது சொன்ன நேரம் போயிடும். இப்போ என்ன ஆச்சுன்னா சொல்லப்படும். அப்போ வர்றான், நீ கை வச்சாதம்பில் கண்ணு திறக்கணும், அவனுக்கு கொள்ளாமா கண்ணை பிடுங்கி நீ கை வச்சாதான் கண்ணு திறக்கணும், அப்படியாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ. அப்படிதான் இருக்கு அந்த இடத்துல. வேற இடையும்படி என்ன நண்பரான்னு சொல்றான்ல, அவன் வச்சான் கண்ணு திறந்தது, எல்லாம் கண்ணு, இந்த கண்ணும் திறந்தது, மனக்கண்ணும் திறந்தது. அப்பதான் மேசியான்னு சொல்லி இருக்கிறது இவர் தான். நல்ல இல்லையோ? பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்க தரிசனங்களும் அங்கெல்லாம் சொல்லி இருக்குல்ல, நியாயப்பிரமாணத்திலும், அந்த மேசியா இவர் தான்ங்கிற கண்ணு பழைய கண்ணை அந்த குருடாக்கின அப்புறம் தான் தெரிஞ்சுதான். சரிதானா? பல வேளை நமக்கு இப்படிதாங்க, நம்ம மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி லாக் பண்ணி அப்படி கொண்டு ஒதுக்கி வைக்கணும் ஓரத்தில். அப்போ அதான் அந்த பொண்ணை தான் பின்பற்றி இருக்கணும். விட்டு போச்சே நான் முடிக்கணும். ஒரு சபையில் நான் பிரசவம் பண்ணி முடித்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே. ஒரு வயசான தாத்தா வந்தார், ஆடி 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 முன்ன வந்துட்டு கையை குலுக்கிட்டு சொன்னார், கொல்லாம்பிள்ளு கொல்லாம்பிள்ளு, நீங்கள் எல்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டியே. எனக்கு அப்போ சின்ன வயசு கொஞ்சம் வந்துட்டியே, நாங்களே ரொம்ப லேட் ஆகிட்டோம், கொஞ்சம் பணம் இருந்து பயவேலாம் ஆம்பளை பயவேலாம் ஜார் இருந்து எல்லாம் அவருக்கு பார்த்துக்கலான்ட்டா அப்படி இப்படி போய் இப்போ எல்லாம் பய விரட்டினான், அடி தந்து விரட்டின அப்புறம் தான் இனி இந்த பொன்னப்பன் செல்லப்பன் தங்கப்பன் தான் உண்டுன்னு லேட் ஆகி போச்சு. பார்த்துடுங்க, வட்டம் கறங்கி சில வண்டிகளை சுற்றி அடித்து லேட் ஆகிடுது இல்லையா? இப்படி லேட் ஆகி போச்சு இன்னும் சங்கடப்படுவார். நேரத்தை சொன்னால் கேட்கலையே, அதுலேயே அவசியம். கண்ணெல்லாம் நல்லா இருக்கு, பணம் இருக்கு, அது இருக்குன்னு ஓடுனிய, இன்னும் பீஸ் ஆக்குனா தான் தெரியணும், பீஸ் ஆக்குனாரு. சரியா? கூட்டிகிட்டு வந்தார். சரி, அப்போ என்ன செய்யணும்? ஆண்டோடைய பாதில் உட்காந்துடணும். எல்லாம் சுற்றியாச்சு இல்லை, நீர் என்ன சொல்லுவீரோ அதை செய்வோம், அதுக்கப்புறம் பார்த்தா பாரு, வேற எல்லாம் பார்த்து முடிஞ்சு. சில சந்தர்ப்பத்தில் சில ஆளை விட்டு வச்சிருவார். இப்போ கூப்பிடப்படாது, போ போ போ, அங்கே போ இங்கே போ, சுற்றி எல்லாம் பணம் எல்லாம் தீரட்டு, வழியெல்லாம் எல்லாம் அடைஞ்சு உனக்கு சகல சக்தி நஷ்டப்பட்ட பிறகுதான் இனி கூட்டத்துக்கு வாரியா, இனி வேற வழி இல்லை, நல்ல காலத்தில் போக மாட்டோம், வழி இல்லை இல்லை இப்போ வேற வழி இல்லை இங்கே, அதுக்கு பிறகு சொல்லுவார். அதுக்கு பிறகு தான் சொன்ன ஆளுவை கேட்குவான் இல்லை இல்லையா? அதுக்காக வேண்டி அவங்க பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தா பருன்னு விட்டுருவாரு. இல்லை இல்லையோ? சரி, இப்போ என்ன பண்ணுச்சு? அவருடைய சமூகத்தில் உட்காந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே கேட்டு அவருக்கு பிரியமானதோ, இது பிரியமாக இருக்குமா ஆண்டவரே, இது சரிதானா, இது செய்யலாமா, இதில் போகலாமா, நான் என்ன செய்யணும் ஆண்டவர், நீ அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே வந்தாதான் எங்களுக்கு ஆண்டவர் வசனம் தருவார். நீங்கள் படித்த பிள்ளைகள்ல நமக்கு பாடம் படிக்கணும்னு ஆசை இருக்கும், அப்போ ஆண்டவருக்கு அப்படிதான். நீங்கள் ஜெபம் அதனால ஜெபம் பண்ணுவா பார்த்துருங்க. நான் நிறைய சபைக்கு போகிறவன், அந்த பிரசங்கத்துக்கு முன்னால் ஒரு ஜெபம் விசுவாசிகள் தான் பண்ணுவாங்க. கர்த்தர் நம்மோட பேச முடியாது, தொடர்ந்து உள்ள நடந்து போய் ஜெபிச்சிங்கல்ல, ஜெபம் பண்ணும்போது ஜெபம் கர்த்தாவே மர்மங்களை மர்மங்களை அந்த வார்த்தை ஆவிக்குரிய மர்மங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரணுமே. அவர் நீதி பரிசுத்தா வரும்போது கண்டித்து உணர்த்துவார். அந்த வார்த்தை அவங்க போடுவாங்க, நாங்கள்ல. அந்த விசுவாசி ஜெபம் பண்ணோம். சில பழைய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி இந்த மேளத்தில் பிரசவம் பண்ணால் விசுவாசிகளுக்கு பிடிக்காது. இவரை என்னத்துக்கு கூப்பிட்டிய நீங்கள், அவர் உப்பும் இல்லாமல் சப்பம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. பரிசுத்தாவியார் பேசினா கொஞ்சம் உரப்பாக இருக்கா நம்ம. எஸ், நான் சந்திச்சிருக்கேன். பரிசுத்தாவியார் ஏன்னா அப்படிதான் அவைய தான் கேட்டு பழக்கம். இது மகளே மகனே மகளே தாலாட்டு தொட்டலாட்டிட்டு இருந்தா பழைய விசுவாசிகளுக்கு பிடிச்சாது. என்னத்தை வயசு எழுகிறீர் மகனே மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி பேசுறாரு நாங்கள் கேட்டு பழவி இருக்கோம். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கு வல்லமே பார்த்தவிய நாங்க, நீ தாய்க்கு வந்தியடா நீ அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பான். ஸோ அப்படியெல்லாம் இருந்து இப்போ அப்படி தரல. ஓகே அன்பு பிள்ளைகளே, என்ன செய்றீங்க? மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறோமா, தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறோமாங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தில் தியானமா இருக்கணும். ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறதுல கவனமா இருக்கணும். எப்போதும் ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்தணுமே, இல்லைன்னா பியா வந்தா நீர் வராம இருந்தா என்ன ஏது, உண்மை பிரியப்படுத்தணுமே. அப்புறம் பிரச்சனை கூப்பிடுவாள நீர் வராம இருந்தா என்ன செய்யுது? அப்போ ஆத்திரத்துக்கு மற்ற நேரத்துக்கு எல்லாம் உலகத்தை பிரியப்படுத்திட்டு நமக்கு ஆத்திரம் வர வேலை அங்க போகலாம். எப்படி மற்ற நேரம் எல்லாம் உலகத்தை பிரீதிப்படுத்தணுமா? ஆத்திரம் வர வேலை ஆண்டவர் அப்பா பாரு, இப்ப ஆத்திரம் வந்துட்டோ, வழி இல்லையோ, எல்லாம் கைவிட்டுட்டானோ, அவருக்கு ஒரு ரோஷம் இருக்கேன் இல்லையா? ஒத்த பைசாக்கு உதவாது, ஒன்னும் சொன்னா கேட்க மாட்டான்னு திட்டுவாரு, மனசுக்குள்ள திட்டுவாரு. பின்ன 5-6 நாளாகவும் பாட்டு பாடி எடுத்து மன்னிப்படுத்தி நான் நாயாக்கம் பேயாக்கம்னு சொல்லி சிலருக்கு துண்டு கிடைக்கும், சிலருக்கு அதுவும் கிடைச்சாது இல்லை இல்லையா? அவர் சொல்லாரு சத்திய தேர்வில் சத்தியம் உங்களை விடுதலையாகும், மரியாதையை படிச்சு நட, என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளு, அதுதான் அடுத்தது வரவன்னு சொல்லிடுவார். சரி, என்ன புரிஞ்சுங்க?
தேவனுக்கு பிரியமானது செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே விட்டு விடலைன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்போது அந்த பிரியமான புருஷனாகிய தானியேலே நீ வேண்டி கொண்ட போதே கட்டளை வெளிப்பட்டது. இல்லைன்னா சில சந்தர்ப்பத்தில் அமைதியாக இருந்தாலும் அவர் பிளான் பண்ணுவார். சரியா, சரி ஜோம் பண்ண ஜர்னாலி பண்ணட்டும், அவனுக்கு ஒரு பிளானை போடுவோம், அவன் எப்படி வரான்னு பார்ப்போம். அவனுக்கு மன விருப்பத்துக்கு ஏற்ப சிறப்பாக திட்டத்தை அவர் உருவாக்கும்படியாக அமைதியாக இருப்பார். இல்லைன்னா பதிலை கொடுப்பார். அது உண்மையான விஷயம். ஆகவே இந்த நாளிலே நாம் மனுஷருக்கு பிரியமாக நடக்காம, உலகத்துக்கு பிரியமாக நடக்காம, நம்ம அழைத்த ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்படி, தேவ சித்தம் செய்யும்படி நம்ம அர்ப்பணிப்போமா? கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராமே. நேரம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, மகிமை